ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நேரடியாக உங்களது ராசி பலன்களை நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது அட்வான்ஸ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் விஜயதசமி தினம் நண்பர்களே. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உகந்த ஒரு நாளுங்க. எனவே புதிய தொடக்கம் நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசியிலேயே ராகு பகவான் இருக்காருங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய தினம் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் மனசுல என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயங்கள் நீங்க ஆசைப்படுறீங்களோ, அந்த நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய, ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. அதனால வேற லெவலில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு இன்னைக்கு சொல்லலாம். எனவே நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்றதுக்கு உகந்த ஒரு நாளுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூடவே இன்னைக்கு நீங்க இணக்கமாக நடந்து கொள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு வேற லெவல் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. குடும்பத்திலும் அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இப்பொழுது குடும்பத்தில் சில கூடுதலாக பொறுப்புகள் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க நண்பர்களே. மனசுல கருணை இரக்கம் ஆகியவை கட்டாயமான ஒரு தேவையாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. கருணையோட இரக்கத்தோட இன்னைக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல மனசுல கொண்டு செயல்படுகிற நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல்ல உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை சால்வ் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். பழைய பாக்கியில் வசூலாகும். உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகளும் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், திருப்தியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இப்பொழுது மனதில் சந்தோஷம் அதிகக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய யோகம் தொழிலில் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைது நண்பர்களே. ஆனால் ஆடம்பரமான செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதன் மூலமாக உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் குறையக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ ஆடம்பரமாக இருக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அழகான பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப காஸ்ட்லி கொடுத்து ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறத நான் பார்த்துருக்குறேன். அழகான பொருளாக இருக்குங்கிறதுக்காக என்ன விலை சொன்னாலும் அப்படியே வாங்கிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் நண்பர்களே. உங்களுடைய பண இருப்பு குறைந்து விடும். அதில் நீங்கள் மனசில் கொண்டு செயல்படணும். நீங்கள் அழகான பொருளை கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்கள் ரேட்டு குறையும் போது வாங்கிக்கலாம். ஸோ அவசரப்படாதீங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு முடிந்த அளவுக்கு சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பணம் வருது. பணம் வர நேரத்தில் தானே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். வெள்ளம் வரும்போது தானே அணை கட்ட முடியும். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பணம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஆடம்பரமாக இருக்காதீங்க. தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. 5 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 500 ரூபா கொடுத்து வாங்கணும்னா அது யாருக்கு நஷ்டங்கிறது நீங்கள் புரிஞ்சு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ கவனமாக இருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனம் முடிந்து போகக்கூடாது நண்பர்களே. சின்ன சின்ன தோல்விகள் தான் வாழ்வை அழகாக்கும். ஸோ காதல் வாழ்க்கையில் அது நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடைய உடல் ஆரோக்கியத்தை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் கூடுதல் பொறுமையாக இருங்க. நிலைமை விரைவிலேயே சரியாகிவிடும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களோட தந்தை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவார். உங்களுடைய ஐடியாக்கள்
பயன் தருவது மட்டும் இல்லாமல் உங்கள் தந்தையுடைய ஐடியாக்கள் அதை விட அதிகமாக நல்ல ஒரு வளத்தை உங்கள் தொழிலுக்கு கொண்டு வந்து தரும். எனவே தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் தந்தையுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் யாருக்காவது சொந்த பந்தங்கள் நடுவில் உடம்பு சரியில்லை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்கள போய் நேரில் போய் பார்க்கறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மனமுடிந்து போகக்கூடாது. சின்ன சின்ன தோல்விகளுக்காக அதை கொஞ்சம் கவனம் பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலக பணிகளில் நல்ல சாதகமான விஷயங்கள் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்களின் மூலமாக உங்களுக்கு பிரியமான சில அன்பர்களுடைய சந்திப்புகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையில்லாத பேச்சுகளை பேசி நேரத்தை இன்னைக்கு வீணடிக்க கூடாதுங்க. ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணையினுடன் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து போகணுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. ஸோ அதை புரிந்து செயல்பட்டால் இல்லற வாழ்க்கை இன்னைக்கும் இன்றைய தினம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளுங்க. மனதிற்கு பிடித்தமான செயல்பாடுகளை செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாள், நினைச்சது நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் முக்கியமாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில விலை உயர்ந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து நீங்கள் தேவையில்லாமல் காசை வீணாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளுங்க. நினைத்த காரியங்கள் நிறைய நடக்கும். அதனால நிறைய காரியங்களை முயற்சித்து கொண்டே இருங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதாக மாற்றும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. எனவே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. எனவே 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை, உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய நிம்மதியான ஒரு நாள். உங்களுக்கு பழைய பாக்கிகளும் வசூலாகும். எனவே இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்து கொள்ள முடியும். குடும்பத்தில் சில கூடுதலாக பணிச்சுமைகள் பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். வெற்றிகரமான நல்ல ஒரு திருப்தியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் பண வரவுகள் சிறப்பாக வந்து போகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆடம்பரமாக செலவு செஞ்சீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது கரைந்து விடும். எனவே கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நண்பர்களே. அதுக்கு நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்பட நீங்கள் கண்டிப்பாக உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். அது இன்னைக்கு தாராளமாக உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். சேவிங்ஸ் தொடர்பான எண்ணங்கள்லாம் வேண்டும் நண்பர்களே. ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசில் கருணையோட இறக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் இறக்கத்தை கருணையை மனசில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நேரத்தை அரட்டி அடிச்சுக்கிட்டு வீணடிக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் பயணங்களின் போது சில முக்கியமான பிடித்தமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் பேச்சை குறைச்சிக்கோங்க. கருணை வேண்டிய நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.